தென்னாப்பிரிக்காவில் உள்ளதைப் போன்று தமிழ்நாட்டிலும் சாமி நாகப்பன் படையாட்சிக்கு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி மயிலாடுதுறையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மயிலாடுதுறை எம்பி, எம்எல்ஏ முன்னிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த சாமி நாகப்ப படையாட்சி தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்று உயிர் தியாகம் செய்தவர். அவரின் 116ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. சாமி நாகப்பன் படையாட்சியார் நற்பணி மன்றம் சார்பில் சுமார் 500 பேர் பேரணியாக சென்று கூரைநாட்டில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து பின்னர் தனியார் திருமண கூடத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை எம்பி சுதா, எம்எல்ஏ ராஜகுமார், மாவீரன் வன்னியர் சங்க நிறுவனர் மணிகண்டன் ஆகியோர் பங்கேற்ற இக்கூட்டத்தில் தென்னாப்பிரிக்காவில் உள்ளதை போன்று தமிழ்நாட்டிலும் சாமி நாகப்பன் படையாட்சிக்கு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும், மயிலாடுதுறை மணக்குடியில் திறக்கப்பட உள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு சாமி நாகப்பன் படையாட்சி பெயரை சூட்ட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சியின் 2 அணிகளின் சார்பாகவும் மாவட்ட செயலாளர்கள் பாக்கம் சக்திவேல், சித்தமல்லி பழனிசாமி ஆகியோர் தலைமையில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.